ஸோ ஹாய் ஒருவன். ஸோ நைட்டு இப்போ வந்து எவ்வளோ மணி ஆகுது? நைட்டு இல்லை, ஆக்சுவலாக வந்து விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக 4 மணின்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது உண்டு. ஆனால் இந்த வருஷம் லேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு காலக்கொடுமைகள் போயிட்டுருக்குது. என்னென்னு பாருங்கள் நீங்களே. எல்லாருமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ டைம் வந்து 4 நைட்லேருந்து உட்காந்துருக்காங்க. 4 days டைம் கொடுத்தாங்க. டைம் பத்தலை, கடல் மாதிரி போயிட்டே இருக்குது. எல்லா சாப்டர்ஸும் படிக்க வச்சுருக்கிறேன். இப்போ என்னன்னா தூக்கம் வருதுங்கிறாங்க, தூங்குனா விடிஞ்சிருங்கிறாங்க. ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும் நம்புவோம். பசங்கிட்ட என்னென்னு கேட்போம், அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க கொட்டட்டும், என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சின்ன ஒரு திருத்தம். ஆக்சுவலாக விடிய படிச்சுட்டு இருந்தனால எங்களுக்கே தெரியல நாளைக்கு எக்ஸாமுன்ட்டு. இன்றைக்கி எக்ஸாமு, ஏன்னா மணி 4 மணி ஆயிடுச்சு. சரி பசங்கிட்டே கேட்டுறலாம், நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சொல்லுங்க தம்பி, என்ன சாப்டர் படிச்சிட்டிங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? 1 மார்க் பார்த்துட்ருக்கேன் சார். 1 மார்க்? ஓ, அப்போ எல்லாம் முடிச்சிட்டிங்க, 12 சாப்டர் முடிச்சிட்டிங்க சார். இதுக்கு மேலே பார்க்க எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அதனால் படித்த வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு 1 மார்க் பார்க்குறது சேஃப்னு சொல்லி அதை பார்த்துட்ருக்கேன் சார். ஓகே, எவ்வளோ சாப்டர் முடிச்சிருக்கீங்க? சார் எல்லா சாப்டர் 5 மார்க்கும் படிச்சாச்சு சார். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த கவர்மெண்ட்டு 4 நாள் லீவ் விட்ருக்காங்க. 4 நாள் ஓகேவா, இன்னும் ஒரு நாள் தேவை இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சார் 4 நாளே போதுங்கன்னு தான் சார் நான் சொல்லுவேன். நாங்கள் தான் நடுவில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். 4 நாளுங்கிறது மோர் தென் இனஃப் தான். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் 4 நாளுமே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா 4 நாள் ஓகே தான் சார். ஓகே சரி, இப்போது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி? சார் இப்போது கடைசி நேரத்தில் இப்போது ஒன்று தெரியலன்னா அதை பார்க்க வேணாம், தெரிஞ்சதை மட்டும் தரவு பண்ணிவிட்டு போங்க, அவ்வளோதான் சார். தட்ஸ் இட், தேங்க்யூ. சொல்லுங்கள் தம்பி, என்ன சாப்டர் பார்த்துருக்கீங்க? 12th சாப்டர் பார்த்துட்ருக்கோம் சார். 12th சாப்டர்? அது ஈஸியான சாப்டர் ஆச்சு, ஃபஸ்ட்டே படிச்சிருக்கலாம்ல? இல்லை, லாஸ்ட்டில் பார்க்கலான்னு விட்டேன், இப்போ பார்த்துருக்கேன். இனி எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்? இல்லை, எல்லாமே முடிச்சிட்டேன் சார். எல்லாம் முடிச்சிட்டிங்க. 2 மார்க் கட் பண்ணுறா. யார்கிட்டே ரேண்டமாக கேட்போம், மைக்கு அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம், அவர்கிட்டே கேட்போம். தம்பி சொல்லுங்க தப்பா, எந்த சாப்டர் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ சார் 9th சாப்டர் போட்டிருக்கோம், அது முடிக்க போகிறோம் சார். 9th சாப்டர். ஓகே, 9th சாப்டர் மட்டும்தான் இருக்கா, வேறு ஏதாவது சாப்டர்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கா? இனி 9th சாப்டர் இப்போ முடிச்சுட்டு 10th சாப்டர் வேறு இருக்குது சார். அது நாளைக்கு காலையில் போடலான்னு பார்த்தா இன்னைக்கு இப்போயே காலையில் ஆயிடுச்சு. என்னன்னா தத்துவம் மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக விடிய படிச்சுட்டு இருக்கீங்க சொல்ல வரீங்க. ஆமாம் சார். சரி ஓகே, எனிவே இது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்காது. நாளைக்கு போய் தூங்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் அது ஒரு 3 மணி நேரம் நம்ம இது பண்ணிவிட்டு எழுதணும் சார். ஆக்சுவலாக என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஒரு 1 மணி நேரம் கழிஞ்சாலே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஆயிரும். நீங்கள் சமாளிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். சமாளித்து எழுதிடலாம் சார். அது ஒரு 3 மணி நேரம் நம்ம எழுதினா நம்ம வாழ்க்கையே அதில் இருக்குது சார். கண்டிப்பாக எக்ஸாம்லாம் கொஞ்சம் சீரியஸாக உட்காந்து எழுதிருவீங்கன்னு சொல்கிறீங்க. வீட்டுக்கு போய் கூட தூங்கிக்கலான்னு சொல்ல வரீங்க, அதானே? கூட தூங்கிக்கலாம் சார். சரி ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒருத்தரை கேட்பேன், எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? 7 சாப்டர் போட்டு. 7 சாப்டர் எல்லாமே கம்ப்ளீட்டடா? ஓரளவுக்கு கம்ப்ளீட். எல்லாமே இப்போ தான் போட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ விடிய போடுறேன்னு சொல்லுங்க. 4 நாள் லீவ் விட்டாச்சு, ஏன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க? போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, நிறையா இருக்குது இல்லைங்களா? சரி ஓகே, நாளைக்குங்கிற பாருங்க, அதே வந்துட்டுருக்கு எனக்கு. இன்றைக்கி விடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி விடிஞ்சு போச்சு, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா, சாரி. இன்றைக்கி எழுத போகிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய கருத்து? நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது டபுள் மீனிங் மாதிரி இருக்குது. நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணாலும் வரலாம், அதை தான் அவர் மீன் பண்ணி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அப்படி தான். கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணாலும் வரலாம், நம்ம எப்படி வேணாலும் வந்தாலும் நம்ம எதிர்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கணுங்கிறத மேட்ரு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டுப்பா, இவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, அந்த பையன்கிட்ட கேட்டதுக்கு சமாளிச்சிருவோம், தூங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போது எக்ஸாம் ஹாலில் தூக்கம் வராதுங்களா? இவ்வளோ நேரம் வரும். கண்டிப்பாக வரும். அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க 3 மணி நேரம் உட்காந்து? வாழ்க்கைன்னு நினச்சி எழுத வேண்டியது வேறு வழி. அதே டைலாக் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இனி ஒருத்தர் மட்டும் கேட்டுருவோம். இங்கே யாரோ படிச்சுட்டு இருக்காங்க, வாங்க சொல்லுங்கள் தம்பி, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சார் 1 மார்க் 1 மார்க். அப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 1 மார்க் படிக்கிறீங்களா, இன்னும் எதாவது பெண்டிங் இருக்குங்களா? சார் பெண்டிங் இருக்குது. சரி, இதுக்கு மேலே எதுவும் முடியாது. இப்போவே உங்கள் கண்ணெல்லாம் செவந்துருச்சு. இனி எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்க போகிறீங்க எனக்கு தெரியல. கொஞ்சமாவது தூங்குனீங்களா? மத்தியானம் ஏதாவது தூங்குனீங்களா? இல்லை, மத்தியானம் ஒரு 1 hour தூங்குனேன் சார். தூங்குனீங்க. ஓகே, இருந்தாலும் அது போதுமா? எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருவீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ முடிச்சிட்டேன், அப்போ கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடுவேன். சரி, எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும்னு நினைக்கிறீங்களா, கஷ்டமாக வரும்னு நினைக்கிறீங்களா? ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? சரி, கஷ்டமாக இருந்தால் தோணுது, ஈஸியாக வந்தால் ஒரு நம்பிக்கை. எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தானே. சரி, எனிவே எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் என்ன லாஸ்ட்டாக சொல்லுவீங்க? அவங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க?
ஒரு நம்பிக்கையோடு போங்க, முடிஞ்சால் எழுதுங்க, முடியலன்னா விட்டுருங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் பொசுக்குன்னு. சரிப்பா, எனிவே அவனை மாதிரி அவன் சொல்கிற மாதிரி விட்டுறாதீங்க, ஏதோ பிரச்சனை ஏறப்போகுது. ஆக்சுவலாக இப்போ டைம் 4:30 ஆக போகுது, அவங்களாம் தூங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வீடியோ போடணும் கொஞ்சம் உட்கார வச்சேன். எனக்காக அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, எல்லாத்தையும் காட்டியிருப்பா ஃபோக்கஸ் பண்ணி, எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே படிச்சுட்ருக்காங்க. இன்னும் ஏதோ 1 மணி நேரமாக தூங்கட்டும்னு சொல்லி நான் வந்து இப்போது அலோவ் பண்ண போகிறேன். ஸோ எனிவே நீங்களும் இப்போ விடிய படிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிகழ்வு தான். மேக்ஸ் மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுமே அப்படி இருக்காது. எனக்கு மேக்ஸ் வந்து ஹெவி சாப்டர்ஸ்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. அது எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான், ஒரு ஃபன்னுக்காக மட்டும் எடுக்கலை, அதுக்காக தான் நான் எடுத்தேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு காலையில் நல்லா பண்ணுங்கள். நாளைக்குங்கிற பாருங்க, இன்றைக்கி காலையில் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், நீங்கள் படித்தது தான் வரும். நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போகாது. நம்ம மத்தியானம் ஆன்சர் கீழே வந்து மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. ஸோ பசங்களாம் வந்து பாவம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா ஆக்சுவலாக அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ தான் படிச்சுட்டு எல்லாம் தூங்கியிருக்காங்க. மணி 5 மணி